எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஹெல்த்தியா டேஸ்டியா என்ன செய்யறதுன்னு டெய்லி நம்ம யோசிச்சு ஒவ்வொரு ரெசிபியா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஹெல்த்தியான ருசியான ஒரு சூப் தான் பார்க்க போறோம். இது ராகி வெஜிடபிள் சூப். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் செய்ய முதல்ல ராகி மாவை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை எடுத்து அதுல 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா கரைச்சு வச்சுக்கலாம். ஒரு அகலமான பெரிய சாஸ்பேன்ல 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் புதுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், புதுசா நறுக்கின 10 பல்லு பூண்டு சேர்த்து லேசா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், பொன்னிறமா வதங்க வேண்டியதில்லை. வெங்காயம் லேசா சாட்டே ஆனதும் 1 கப் அளவுக்கு புதுசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ், 1 கப் நறுக்கின கேரட், 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. நான் இங்க இந்த காயெல்லாம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சீசனிங் எல்லாமே உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்கல, அதனால அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. காயை 10 நிமிஷம் வதக்கி விட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சூப் சர்வ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ராகி சூப் நிறைய விதமாக செய்வாங்க. இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு தடவை கலந்து விட்டு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பேனை ஓபன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கரைச்சி வச்ச ராகி கலவைய இப்போ இதுல சேர்த்துடலாம். ராகி சேர்த்த உடனே கட்டி பிடிக்காம இருக்க நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ராகி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. அடுத்து ஒரு தக்காளியை புதுசா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியை இப்போ சேர்க்கறதால ரொம்ப கரைஞ்சிடாம கொஞ்சம் ஷேப் கூட இருக்கும். சூப் சாப்பிடும் போது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். அதான் நான் இப்போ கடைசியா சேர்க்கிறேன். இப்போ மறுபடியும் பேனை மூடி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 15 நிமிஷம் கழிஞ்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப் ஓரளவுக்கு கெட்டியா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு அரை எலுமிச்சை சாறை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா நல்ல கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான ராகி வெஜிடபிள் சூப் தயாராயிடுச்சு. ராகியில நிறைய கால்சியம், ஃபைபர், அயர்ன் எல்லாமே இருக்கு. இதுல வெஜிடபிள்ஸும் சேரும் போது எவ்வளவு ஹெல்த்தின்னு சொல்லவே வேண்டாம். இது குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஈவினிங்ல சாப்பிட இல்ல நைட்ல லைட்டா டின்னருக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ். இந்த சூப்பரான ராகி வெஜிடபிள் சூப்பை செஞ்சு உடனே சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த வெதருக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ராகி சூப் நல்ல சூடா அந்த வெஜிடபிள்ஸோட குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டா ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டீடைல்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.